எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இதை விஷ் பண்ணிடுறோம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லுடி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி தான் இந்த வருஷத்தோட எண்ட் ஆஃப் த டேயில் இருக்கோம். சண்டே இன்றைக்கி நைட்டு. ஸோ நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். வாங்க அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு நியூ இயர் இல்லையா, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எப்படி இருக்க பார்க்க போகிறோம். என்ன டாடி, இந்த வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த மாதிரி நைட்டில். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் போனது கிடையாது. ஸோ அதனால் இப்போ போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா போயிட்டு வரணும் இல்லையா. ஸோ அதனால் சதீஷ் அங்கே பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. அதை அவங்க தான் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். ஒரு வழியாக வந்துட்டோங்க. ஆனால் இருங்க, எவ்வளோ கூட்டம் பாரு. இங்கே கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கேப்பில் இருக்குது. பயங்கர கூட்டம். போலீஸ் வேறு வழியிலே ஃபுல்லாக பிளாக் பண்ணி வேறு டைவர்ஷன் தான். ஆமாம், ரூட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. இப்போ ஃபைனலாக வந்து பீச்சுக்குள்ளே அலோடு வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க. தெரியல, உள்ளே போயிட்டுருக்கோம். இறங்கி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு உள்ளே போகலான்னு இருக்கோம். இது இந்த ஷோ இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். எங்கேன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, யார் கூட திரும்பியும் மீண்டுமா விட மாட்டோம். நாங்கள் இன்னைக்கு விட மாட்டோம். இன்னைக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க. திருப்பதியோடு விட்டதில்லை. இன்னைக்கு சென்னையிலே நாங்கள் இறங்கியிருக்கோம். இன்னைக்கு பாருங்கள் இருங்க. அங்கே பாருங்கள், முன்னாடி போயிட்டுருக்காங்க லலிதா சிஸ்டர், அவங்க சன்னையோட ஆத்துக்காரிங்க. இங்கே பாருங்கள், கோஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது நாங்கள். அதனால் எங்களுக்கு இது உள்ளே போகலான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே ஒரே அலற சத்தமாக கேட்டுச்சுங்க. சரி நைட் நேரத்தை இது உள்ளே போய் பயப்பட வேண்டான்ட்டு பக்கத்தில் ஸ்னோன்னு சொன்னாங்க, பனியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நாங்கள் அது உள்ளே தான் போனோம். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல ரஷ்ஷுங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நைட் நேரத்தில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினச்சி பார்க்கல. அவ்வளோ ரஷ்ஷாக, திரும்புகிற பக்கம்லாம் ரஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. அது கிட்ஸ்லாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் விளையாடுற மாதிரியான இதுவெலாம் இருந்துச்சு. இந்த ஸ்னோ உள்ள நாங்கள் போனோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போனோம். அங்கே உள்ள பாட்டெலாம் போட்டுட்டு செம்ம டான்ஸு எல்லா இடத்துலையும் ரஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. நான் ரஷ்ஷுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாத்துக்கும் தனி டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்னோ ஹவுஸ்னு இருந்துச்சு பாருங்கள். அதுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போனோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே கிடையாது. இதுக்குள்ளே போனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக உள்ளே கலர் லைட்டிங்லாம் கொடுத்து பயங்கர டான்ஸு, பாட்டு, செம்ம டான்ஸுங்க. ஆக்சுவலாக இது ஸ்னோ ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாங்ஸ் அண்ட் டான்ஸ் மட்டும்தான். பட் ஆனால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இது கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த பைசாவுக்கு இது ஒர்த்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டு நல்லா சவுண்டாக வச்சுட்டு நல்லா டான்ஸ் கொஞ்சம் ஹாப்பி மூடு தான். அதில் ஒன்றும் ஒரு இது கிடையாது. பட் சொன்ன டாப்பிக்கும் அதுக்கும் கான்செப்டுக்கும் செட் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. போயிட்டு ரொம்ப இல்லை. ஆனால் என்ஜாய் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சவுண்டாக ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு ஹாப்பியில் ஒரு மூமெண்ட்ஸ் தான். மற்றபடி ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா வெளியில் சொல்கிற அந்த எதிர்பார்ப்பு இதில் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் போய் அந்த எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லிட்டு போங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், லெவல் 50 தாங்க ஆச்சு. 11:50 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல சரியான கூட்டங்க. அப்பா எல்லாம் மோதிட்டாங்க. வான வேடிக்கை அங்கே பாருங்கள், பட்டாசு சும்மா தரமாக வெடிக்க வச்சாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்டுங்க. ரியலாகவே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆனால் என்னோட நான் இப்போ வீட்டில் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சத்தம் அந்த இடத்துல. ரொம்ப சவுண்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி பயங்கரமாக பட்டாசுலாம் வலிச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அப்படியே சென்னை மின்னுச்சு.
இந்த பக்கம் அந்த பக்கம் பட்டாசுலாம் வெடித்து சென்னை மின்னிக்கிட்டு இருக்கு சென்னையில். இவங்க 2 பேரும் வந்து லலிதா சிஸ்டரோட சன்னும் என்னோடய ஆத்துக்காரும் பார்த்திங்கன்னா, நாங்கள் பட்டாசு வெடிக்கலாம் என்ன எங்கள் கிட்டே இருக்கிற அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பபுள்ஸ் விடுவாங்கள்ல, அதை ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க அந்த தம்பியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னோடய ஆத்துக்காரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. சர்ச்சுக்கிட்ட நாங்கள் உள்ளே போகவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணோம் உள்ளே போகணுன்ட்டு. பட் அவ்வளோ கூட்டங்க, தள்ளிக்கிட்டே வந்தாங்க. ஸோ எங்களால் உள்ளே போக முடியல. பட் எங்களால் டிஸ்டன்ஸில் இருந்து ஃபுல்லாக அட்லீஸ்ட் வீடியோவாச்சும் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோ கூட்டங்க, சுத்தமாக இடமே இல்லை. தள்ளிகிட்டே வந்தாங்க. பட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சென்னை. சென்னையே பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பெசன்ட் நகர் பீச் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த பீச்சை தாண்டி இந்த பக்கம் வந்து சர்ச்சுக்கிட்ட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா உள்ளே தான் போக முடியல. அது ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் ஓகே, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி டைமில் அப்படி தானே இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும் ஓகே. அப்புறம் வந்து ஒரு வழியாக எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சுங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எப்படியாச்சும் ஒரு வழியாக வந்து நான் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த கூட்டத்தில்ங்க. முடியலை. வளைச்சி எவ்வளோ ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. நானும் எல்லா ஆங்கிளையும் சுற்றி வரேன். என்னால் எடுக்கவே முடியல. அந்த பக்கம் லலிதா சிஸ்டர் வந்து அவங்க வீடியோ ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு இடத்துலையும் ஒரு பிக் கூட எடுக்க என்னால் முடியல. ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. சதீஷ் வேறு அங்கே வா போகலாம், டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஏன்னா இங்கே கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் எடுக்கவும் முடியல அப்படின்னாங்க. எனிவேங்க, எல்லாருக்கும் இந்த வருஷத்துல நல்லதே நடக்கும். பாய், டேக் கேர்.